ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வருதுங்க. அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நான், என்னோடய நாத்தனார், அதுக்கப்புறமா மச்சின ஒய்ஃப் 3 பேருமே கிளம்பியிருக்கோம். ஸோ பெரம்பூர் போகிறோமா சவுகார்பேட் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே அப்படியே வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். அண்ட் நான் வாங்கும்போது நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயில் தாழட்டும் அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு. நான் போயிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி எடுத்ததுங்க. ஸோ வந்து டைமும் கிடையாது எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு வந்துட்டு நியர்பை பார்த்திங்கன்னா புருஷவாக்கம், பெரம்பூர் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே புருஷவாக்கம் தான் போவேன். பட் டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து பெரம்பூர் வந்துவிட்டோம். இந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஓவராக சொல்கிற மாதிரி இருந்தது ப்ரைஸு. ஸோ அதனால் இங்கே வேண்டான்னு நாங்கள் வந்துவிட்டோம். எனக்கு இந்த ப்ரௌன் அண்ட் ரேடியம் க்ரீன் காம்பினேஷன் பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து ரேவதி ஸ்டோர்ஸ் போனோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா போன உடனே எனக்கு வந்து டக்குன்னு பிடிச்சிருந்தது. இந்த கலர் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு இன்னொரு மச்சின ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இடையில உள்ள மச்சின ஒய்ஃப் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்ததுனால அதை கொடுத்துட்டாங்க. ஸோ இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இது வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டேன். சென்னையில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், ஏதாவது காம்ப்ளெக்ஸில் போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கேயே எல்லாமே செட் ஆகிடுச்சு. அன்றைய நாள் ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மச்சின பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து நேராக அங்கே போயிட்டோம். ஸோ வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. ஸோ அங்கேயே வந்துட்டு பிரியாணிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கோயம்பேடு கிளம்புற வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கின திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இவதான் எங்கள் மிச்சம் மீதியெல்லாம் காலி பண்ணுறவங்க தான் வெயிட் அதிகமாக போடுவாங்க, தெரியுங்களா? அதெல்லாம் போய் நம்பாதீங்க. கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, வஞ்சம் இல்லாமல் சாப்பிட்றாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நாங்கள் வந்துட்டு கோயம்பேடு மார்க்கெட் வந்தாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் வரதாக தான் பிளான் இருந்தது. பட் நைட்டு படுக்கிறதுக்கு வந்து 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால் வந்து காலையில் 7 மணிக்கிட்ட தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். ஸோ 3 பேரும் வந்திருக்கோம். ஸோ 3 தாய்மாமாவோட சீர் போகணும் இல்லையா? ஸோ அதனால் 3 பேருமே வந்துட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. கோயம்பேடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேட் வந்து அடித்து பேச தெரியணுங்க. இல்லைனா வந்து கோயம்பேடு வரதே வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோயம்பேட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. ஒரு சில கடையிலலாம் அதிகமான ரேட்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்கெயின் பண்ண தெரிஞ்சால் தான் கோயம்பேடுக்குள்ளே வந்துட்டு நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் சில பழங்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கடையில் வாங்கிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டோம், ஏதாவது ஒரு கடையில் வந்து நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கடையில் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பாக்ஸில் இருந்தது தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் நம்ம வாங்கணும்னு சொன்னதுனால இந்த கடையிலே நாங்கள் வந்துட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டோம். அண்ட் இங்கே கொஞ்சம் வந்து எங்களுக்கு நாங்கள் பார்த்து எடுக்கிறதுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க ஒன்றுனா கொடுத்தாங்க. இந்த வடிவேல் கடையில் வந்து சாம்பிள் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு சாம்பிள் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினோம். பட் மாம்பழம் வந்து நல்லா இருக்குது தான் சொன்னாங்க. பட் வீட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த காயாக பழுக்க வைப்பாங்க இல்லையா, காயாக இருக்கும் போதே பழுக்க வைக்கிறது, ஸோ டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. மேபி வந்து இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகாதனால அந்த மாதிரி இருந்ததா என்னன்னு தெரியல. பட் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வாங்கும் போது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிப்பாங்க. வீட்டுக்கு அழைச்சி முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சடங்கு வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற நேரத்தில் வந்து கொஞ்சம் அதிக சீரெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி மண்டபத்தில் வைக்கும் போது இதை விட அதிக சீர் வைப்பாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்டபுள் பொறுத்து செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி சடங்கு செய்வாங்க. பட் எங்கள் இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றும் போதே நிறைய வரிசை வச்சுடுவாங்க. ஸோ அந்த வரிசைக்காக தான் நாங்கள் வந்து பழங்கள்லாம் வாங்க வந்திருக்கோம். ஸோ எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக வாங்கியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட்டெல்லாம் போடும்போது நாங்கள் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நாத்தனார்லாம் உட்காந்து என்னென்ன பழம்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எழுதிட்டு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்ன நிறை குறை இருக்குதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வரிசை வைக்கிறதுக்கு எல்லாமே வச்சாகணும். ஸோ அதனால் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே நாங்கள் வாங்கியிருக்கோம்.
அடுத்து வந்துட்டு பூ மார்க்கெட்டுக்கு போகணும். ஸோ பக்கத்துலேயே இருக்குது. அங்கே போய் வந்துட்டு பூவெல்லாம் என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே கோயம்பேட்டில் வந்துட்டு இந்த மாலை, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஜடை வைக்கிற அந்த இதெல்லாம் வந்து வாங்கும்போது ரேட்டு வந்து ரொம்ப அடித்து பேசி வாங்கணும். அவங்க சொன்ன ரேட்டே வாங்கிட்டு வந்தோம்னா அது வந்து நமக்கு நஷ்டமாயிடும். ஸோ ரேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து பேசும்போது அவங்களும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகழகான மாலைகள்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தானே, ரொம்பவும் லோவாகவும் எடுத்துட வேண்டாம், ரொம்பவும் ஹையாக எடுத்துட வேண்டாம், மீடியமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 800 சம்திங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 500க்கு பேசி நாங்கள் வந்துட்டு மாலை வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இது வந்துட்டு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பெரிய நாத்தனார் பொண்ணு சடங்குக்கு வந்து எனக்கு வந்து கல்யாணம் நடக்கலை. ஸோ 2வது நாத்தனார் பொண்ணு சடங்குக்கு வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு விவரம் பத்தலை. 3வது நாத்தனார் பொண்ணுக்கு வந்து நம்ம பசங்களே வந்து எல்லாம் பெரிய பெரிய பசங்களாயிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்மளால் வந்து இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி வாங்கும்போது உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருங்க. ஸோ நான் வந்து மூத்த மருமக, பர்பிள் கலர் சுடிதார் போட்டிருக்காங்கல்ல அவங்க வந்து செகண்டு, எல்லோ கலர் சுடிதார் போட்டிருக்காங்க வந்து தேர்டு. ஸோ நாங்கள் 3 பேருமே ஒன்றா போய் கலந்து செய்யும் போது அது இன்னுமே வந்து ஹாப்பியாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி தாங்க நாங்கள் பண்ணுவோம். ஸோ 2 நாத்தனார், பெரிய நாத்தனார் பெங்களூரில் இருக்கிறதுனால ஸோ 2 நாத்தனார் இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் விசேஷம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு இளைய மச்சனை வீட்டில் விசேஷம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கவுங்க ஒப்பீனியன் வந்து சொல்லும் போது அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் வந்து எடுத்து பண்ணுவோங்க. அது வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயமா இருக்கும். ஸோ யாரையுமே அவாய்ட் பண்ணாமல் எல்லா சொல்கிறதையும் நம்ம வந்து கேட்டு பண்ணும்போது அது வந்து உண்மையிலே வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது ரொம்ப தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் வந்து நம்ம வீட்டிலலாம் ஃபேமிலிலலாம் சண்டை வரும். ஸோ நீங்கள் அவங்க சொன்னால் செஞ்சிருவீங்களா, இவங்க சொன்னால் செஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அவங்கவுங்க ஒப்பீனியன் கேட்டு ஒவ்வொன்றும் செய்யும் போது அது வந்து அந்த ஃபங்க்ஷனே வந்து நிறைவாக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே சரி, என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே சரி, அவங்க அக்கா கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கோவம் வரும், எதுனாலும் நீ அவங்க சொல்கிறது தான் வந்து கேட்பீங்களான்னு கோவம் வரும். பட் லேட்டர் ஆன் வந்து அவங்க வந்து புரிய வைப்பாங்க, இதுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியலனாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம விட்டு கொடுத்து புரிஞ்சு செய்யும் போது அது உண்மையிலே வந்து பெட்டர் ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு நம்ம வந்து செஞ்சாலே பாதி வீட்டில் வந்து பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எங்கள் ஃபேமிலினே சொல்லலாம். ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு முதல் தாய் மாமா ஒய்ஃப் நான்றதுனால நம்ம வந்து விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு நலங்கு நம்ம தான் வைக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இடத்த வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் அந்த வீட்டில் வந்து மூத்த மருமகளாக இருந்தால் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு அந்த இடத்த விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டோட தாய் மாமாவாக இருந்தால் நான் இந்த வீட்டோட தாய் மாமா அப்படின்ற இடத்த நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. எல்லார் வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். அதை வந்து ஒரு பெரிய பேகேஜ் மாதிரி சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால் ஒற்றுமையாக வாழவே முடியாது. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்த ஊர்லேயா இருக்கட்டும், இல்லைனா இங்கே வந்து செட்டிலான இடத்துலையா இருக்கட்டும், எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க, எப்படி அண்ணன் தம்பிங்க இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டச்வுட் எல்லாருமே இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சரி, எந்த நல்ல காரியம் இருந்தாலும் சரி, எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே உட்காந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே வந்து தெரிய வரும், நாங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன கோவங்கள் வரும், எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதை வந்துட்டு சால்வ் பண்ணி அழகாக கொண்டு போவாங்க. உண்மையே சொல்லணும்னா எங்கள் முன்னாடி அவங்க அக்கா தங்கச்சிங்களை விட்டு கொடுத்தது கிடையாது, அவங்க முன்னாடி எங்களை விட்டு கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுனால உண்மையிலேயே குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸ்டார்டிங்கில் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருந்ததான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தவிர்த்து எனக்கு யாரையுமே வந்து செட்டே ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. இவருமே வந்துட்டு எந்த விஷயம் இருந்தாலும் அவங்க அக்கா தங்கச்சிங்களை கேட்டு தான் செய்வாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் தான் இருக்கேன், என்னை விட்டுட்டு அங்கே வந்து டிசைட் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சண்டைகள்லாம் இருந்தது. பட் காலங்கள் போக போக வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க அவங்க. ஸோ அவங்கள முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யும் போது உண்மையிலே அவங்க மனசார நம்மளை வந்து வாழ்த்துவாங்க. இது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன மாதிரி வந்துட்டு யாராவது வந்து ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாள்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு பண்ணிங்கன்னா உண்மையிலே ஃபேமிலி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பின்னாடி நம்ம குடும்பம் நிற்கணுங்க. அதுதான் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்க சொத்து. எனக்கு ஒன்றுனா என் ஃபேமிலி பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் உண்மையான சொத்து. ஸோ எனக்கு இது வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஓகே நமக்கு செட் ஆகலையா, சரி வேண்டாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்துட்டு லேட் ஆனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை எல்லோரும் போனதுக்கப்புறம் ஆடினது வந்து எங்களுக்குமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு மச்சினை அண்ட் அவங்களோட ஒய்ஃபு. ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் இப்படி கலகலப்பாக இருப்பீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இதோ இருக்கா பார்த்தீங்களா, காமெடி பண்ணிக்கிட்டு பயங்கர கலகலன்னு இருக்கும் அந்த வைபே. எல்லாரையும் வந்து எனர்ஜியாக வச்சிட்ருப்பா, சந்தோஷமாக வச்சிட்ருப்பா. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மச்சினை அவங்களோட ஒய்ஃபு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே எதுக்கு பேசலை, எதுக்கு வந்து எங்கள் கூட வந்து சண்டை போட்ட, ஏன் வந்து 2 நாளாக பேசலை, அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருப்பியா அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு பேசி சண்டை போட்டிருக்கோமே தவிர்த்து ரொம்ப நாள் வந்து பேசாமலாம் இருந்ததே கிடையாது. எவ்வளோ நேரம்டா நம்மளும் பார்த்துக்கிட்டே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சுங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.